சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா வந்து இந்த சாயின் பக்கத்தில் வந்து அமரு. இந்த சாய் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தையே மாற்றலாம். உனக்கு தேவையான வசதிகளையும் தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் கொடுக்கலாம் என்றே நினைக்கிறேன். என்னிடமிருந்து நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காலமும் நேரமும் எந்த அளவுக்கு நீங்கள் பயந்து இருக்கிறீர்கள் என்பது எனக்கு என்ன தெரியாமலா இருக்கிறது? எல்லா விஷயத்தையும் போட்டு குழம்பிக் கொள்கிறீர்கள். எல்லா விஷயத்தையும் போட்டு அழுது தவித்து நிற்கிறீர்கள். நிறைய நல்ல விஷயங்களை சாதிக்கப் போகிறீர்கள் என்பது தெரியாமல் இதுதான் வாழ்க்கையோ, இப்படிதான் இருக்குமோ அப்படிதான் இருக்குமோ என்று நீங்களாகவே ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து குழம்பி தவித்து கொள்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் நிறைய ஆச்சரியங்களும் காத்திருக்கிறது என்பதை மறந்துவிட்டீர்களா? நான் எப்பொழுதும் உங்களிடம் சொல்லும் ஒரு விஷயங்கள் என்னவென்றால், யோக காலம் என்பது ஒன்று உண்டு. அந்த யோக காலமானது எப்பொழுது வரும் என்ற ஒரு கேள்வியும் உனக்கு உண்டு. அந்த யோக காலம் என்பது உன்னுடைய பக்கத்தில் வந்து விட்டது. அது இத்தனை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் தூரமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பக்கத்திலேயே வந்துவிட்டது. ஆனால் அதை நீ புரிந்து கொள்ளாமல் இன்னும் நமக்கு எந்த ஒரு விஷயத்திலேயும் நமக்கு யோகம் வரவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்று நினைக்கிறாய். தூரமாக யோகம் இருக்கும் பொழுது கூட வாழ்க்கை மாறும் என்ற ஒரு நினைவுக்கு உன்னுடைய நிலைமைக்கு நீ இப்பொழுது என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கை மாறாதோ, நமக்கு ரொம்ப நாளாகவே இப்படியே தானே இருக்கிறது, நமக்கு நல்லது நடக்காதோ என்ற ஒரு எண்ணமோ உனக்கு தோன்றுகிறது. ஆனால் அப்படி அல்ல. வாழ்க்கை மாறும். வாழ்க்கை நிஜமாகவே உனக்கு அற்புதத்தை காட்டும். தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் தொடர்ந்து நிறைய மாற்றத்தை நீ பார்க்க இருக்கிறாய். என்னென்னவோ நடக்க இருக்கும் பொழுது, உன் வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடக்க இருந்த பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டும் நடக்காமலா இருக்கும்? இன்பங்களும் நடக்கும். ஏற்கனவே நீ பட்ட காயங்களுக்கும் நீ பட்ட அனைத்து விதமான வேதனைகளுக்கும் நான் நிச்சயமாக துணையாகவே இருப்பேன். சற்றென்று என்னுடைய பாதத்தை தொடு. சற்றென்று என்னிடம் என்னென்ன வேண்டுமோ அனைத்து விஷயத்தையும் கேட்டு வாங்கிக்கொள். எனக்கு இதுதான் வேண்டும், இந்த நேரம் இதுதான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டு என்னிடமிருந்து வாங்கிக்கொள். ஏனென்றால் என்னிடமிருந்து நீ எதை வாங்குகிறாயோ அது உன்னிடம் அப்படியே இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னிடமிருந்து நீ என்ன நினைத்து, உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எந்த நிலையிலும் எப்பொழுதும் எதுவும் கெட்டு போகாது. அதற்கு நேரங்கள் என்று தனியாக ஒன்று உண்டு. நீ நினைக்கும் நேரத்தில் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் இது அவ்வளவுதானா, நமக்கு கிடைக்காதா, அப்படி என்றால் நம் ஜாதகங்கள் பொய்யா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நேசிக்கும் ஒவ்வொன்றும் பொய்யா என்பதை நீ நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாமும் எல்லா காலமும் அற்புதமாகவே நடக்கும். தேவைகளுக்கு குழப்பிக்கொள், தேவையில்லாததற்கு குழப்பிக்கொள்ளாதே. நிம்மதியோடு ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள். நிம்மதி இல்லாமல் எந்த ஒரு நிமிஷத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. ஏற்கனவே நிறைய குழப்பங்களோடு இருக்கிறாய். என்னுடைய வாழ்க்கையானது இவ்வளவு மோசமாக இருக்கிறது, இந்த மோசத்திலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏகப்பட்ட குழப்பம் எல்லாவற்றையும் போட்டு சிந்திக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம், யோகம், சந்தோஷம் அனைத்தும் வரும் என்று சொல்லிவிட்டேன் என்றால் நிச்சயமாக சத்தியமாக அனைத்து விதமான யோகம், சந்தோஷம் என்ற அனைத்தும் வரும். எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த ஒரு தீய எண்ணத்தையோ தீய விதமான விஷயங்களையோ செய்ய மாட்டேன். எல்லா விஷயத்திலேயும் எனக்கு தெரியும்
இதுதான் செய்ய வேண்டும், இந்த விஷயத்தை தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், இந்த விஷயத்தை தான் அற்புதமாகவே வழங்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அதற்கு தகுந்தது போலவே உன் வாழ்க்கைக்கு என்னென்ன கொடுக்கலாமோ அனைத்து விதமான இன்பத்தையும் அள்ளிதான் கொடுப்பேன். உனக்கு தவறான ஒரு விஷயத்தையோ தவறுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தையோ என்னிடமிருந்து நீ பெற மாட்டாய். காலங்கள் ஒரு மனிதனை அதிகமாக சோதிக்கிறது என்பதை நீ வைத்துக்கொள். அந்த மனிதன் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டே வைத்திருப்பேன் என்று அர்த்தமல்ல. இந்த நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமையும் மாறும் என்பதை நீ மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். சீரும் சிறப்பும் எல்லாருக்கும் அமைவது அல்ல. சீரும் சிறப்பும் ஒருவனுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் கிடைப்பதும் அல்ல. ஒரு நாள் ஏற்றங்கள், ஒரு நாள் இறக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் அனைத்தையும் தாண்டி வரத்தான் வேண்டும். உன்னுடைய காலங்களும் நேரங்களும் உன்னை சோதித்தாலும் இந்த சாய் ஆகிய நான் உன்னை ஒரு காலமும் ஒரு நேரமும் அந்த காலம் நேரம் சோதிப்பதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு வெளியே கொண்டு வருவேன். எதிர்பார்ப்பது நிறைய உன் வாழ்க்கையில். ஏனென்றால் நீ இதுவரைக்கும் எதையும் அனுபவித்தது அல்ல. அதனால் நீ என்னிடம் என்ன சொல்வாய்? எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இந்த விஷயம் வேண்டும், அந்த விஷயம் வேண்டும் என்று கேட்பாய். ஆனால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். என்னவென்றால் நிறைய சந்தோஷங்கள் நான் கொடுப்பேன். நீ எதிர்பார்ப்பதை விட நீ நினைப்பாய், நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோமோ அதனால்தான் நம் தெய்வம் எதுவும் செய்யவில்லையோ என்று. கிடையாது. நீ எதிர்பாரு, அது உன்னுடைய கடமை, உன்னுடைய ஆசை. ஆனால் அதை விட நான் அதிகமாகவே செய்வேன். புரிந்ததா? நீ எதிர்பார்ப்பதில் தவறே இல்லை. நீ மனிதன். நீ ஒன்றும் இங்கு மகானோ இல்லை நினைக்கக்கூடாததெல்லாம் கிடையாது. நீ சாதாரணமான மனிதன், ஆசைப்படுகிறாய், தவறல்ல. அதுவும் முக்கியமாக நீ என்ன செய்கிறாய்? உன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானதை மட்டுமே வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நிச்சயமாக உன் வாழ்வில் நீ கேட்டதும் நீ ஆசைப்பட்டதும் உனக்காக கிடைக்கும். பல பாரங்கள், பலவிதமான காயங்கள் எல்லாமும் நிறைந்துதான் இருக்கிறது தங்கமே. கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதத்திலும் நானோ துணையாகத்தான் இருப்பேன். புதிய பயணத்தை தொடங்க வேண்டும். புதிய விதமான அத்தனை விஷயங்களையும் செய்ய வேண்டும். எல்லாவற்றுக்கும் தயாராக இரு. நீ, நான், உன் குடும்பம் எல்லோரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை, அதாவது நீ இப்பொழுது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வாழ்க்கையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதயத்திற்கு ஆளாக்க கொண்டு வருவோம்.